வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெண்டைக்காய் கறி பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா பிஞ்சு வெண்டைக்காயை வாங்கிக்கோங்க. நல்லா அலம்பி நறுக்கி எடுத்து வச்சு வெண்டைக்காயை நறுக்கி எடுத்து வச்சு அலசெல்லாம் வச்சு எடுத்து வச்சுட்டு இந்த சட்டியில எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லெண்ணெய் ஏதோ ஒரு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் தாளிச்சு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை போட்டு உப்பு போட்டு மஞ்சப்பொடி உப்பு தேவையான அளவு மஞ்சப்பொடி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இந்தமாரி நல்ல சுருளை கடலி இறக்க வேண்டியதான். இதுக்கு எந்த பொடியும் தூவணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வெண்டைக்காய் கறி ரெடி. இதை இப்போ நம்ம சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். வெண்டைக்காய் கறி ரெடி. வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பீட்ரூட் கூட்டு பண்ண போறோம். பீட்ரூட் நல்லா தோலி சீவி நல்லா நறுக்கி அலம்பிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர்ல போட்டுட்டு அப்புறம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு துவரப்பருப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இதெல்லாம் விட்டு இது முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டு இது நல்லா 2 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அது எப்படின்னா தேவையான அளவு தேங்காய் மிளகாய் வத்தல் ஜீரகம் இதை அரைச்சது இதில் விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த குக்கர் அந்த மிக்சியில் இருக்கிறதெல்லாம் மிக்சியில் அரைச்ச மசாலாவை இதில் போட்டு இதில் என்ன ஒரு கலரிட்டு அடுப்பில் இதை ஒரு கொதி விடணும். இது ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா இதை தாளிச்சு கொட்டணும். இதுக்கு இப்போ நம்ம ஆட்சி விட்டதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சு கொட்ட போகிறதுல எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பையும் போட்டுட்டு உடச்ச உளுத்தம்பருப்பு போடும்போது தான் நல்லா இருக்கும். இது பொரியட்டும். கருவேப்பிலையை போட்டுட்டு தேவையான கருவேப்பிலையை போட்டுட்டு வறுபட்டுருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இப்போ நமக்கு கூட்டு ரெடி. பீட்ரூட் கூட்டு ரெடி. இது சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம், சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் ரெடி. இப்போ நம்ம சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிருக்கேன். பீட்ரூட் கூட்டு ரெடி. வணக்கம். இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு நம்ம கிச்சன்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா கத்திரிக்காய் துவையல் அரைக்க போறோம். கத்திரிக்காய் துவையலுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயா இருக்கணும். இதை கட் பண்ணிட்டு வெறும் காம்பை மட்டும் வச்சுக்கணும். இதுல நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி அடுப்பை ஆன் பண்ணி பற்ற வச்சுட்டு இதில் வச்சு இப்படியே நம்ம சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுத்துட்டு இதை அந்த தோலியெல்லாம் உரிச்சிட்டு அந்த பல்பு இந்த மேல் தோலியெல்லாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற சதையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும்.
இல்லை உங்கள்கிட்ட குட்டி குட்டி கத்திரிக்காயா இருக்குனாக்கே அதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறம் இதுக்கு என்ன தேவை, இது வதக்கிண்டி புளியை நெருப்புல சுட்டுக்கணும், இல்லைன்னா எண்ணெயை விட்டு வதக்கணும். இதுல வந்து கத்திரிக்காய், வதக்கின கத்திரிக்காய், புளி, மிளகாய் வத்தல், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் எண்ணெய் விட்டு வதக்கிண்டி இது கூட எல்லாத்தையும் வச்சு கோர்ஸா அரைச்சிட்டு இதை எடுத்து வச்சிடணும். இதுதான் கத்திரிக்காய் துவையல். இது வேணும்னா கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம், வேண்டாதவா விடலாம். உளுத்தம்பருப்பு இதுக்கு நிறைய தேவைப்படும், வறுத்து வச்சுக்கணும். எல்லாரும் செஞ்சு பாருங்க.